ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. Game On Solution, South India's #1 turf construction company. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரிஷபம் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு சோதனையான ஒரு எதை எடுத்தாலுமே மன உளைச்சல், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, விரக்தி எல்லாத்தையுமே என்னென்ன வேடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுமோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலையில் இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் தான் 2025 இருக்க போகுது. கன்னி ராசிக்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எதை எடுத்தாலுமே ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். மேரேஜ் ஆலேன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய பர்ஃபெக்ட் மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருவாங்க. துலாம் ராசி வந்து இப்போ வந்து அவங்க என்ன ப்ராப்ளம்ன்றது வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு குமுறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டு இல்லை ஆன்சைட்டி, ஹஸ்பண்டுக்குள்ளார சண்டே இருக்கலாம். ஆனால் அது வந்து வெளியில் ஈஸியாக ஷேர் பண்ணிட முடியாது. ஏன்னா பேர் இதுவாகிடுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கலாம். ஆன்சைட்டி அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதுதான் விருச்சிகத்துக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு படுத்த ஆரம்பிக்கும் வந்து. ஸோ அதனால் அவங்க வந்து மகரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா 7.5 சனி வந்து முடிகிற தெருவாயில் இருக்குது. 7 வருஷமாக 7.5 சனி போயிட்டுருக்கு. 2025 வந்து 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. குருபலமும் இருக்குது. அதனால் கும்பம் வந்து ஒரு சோதனையான காலகட்டம் தான். ஏன்னா வந்து அவங்க வந்து பாவம் 7.5 சனியோட பீக்கில் இருக்காங்க. பல விதத்துலேயும் பிரச்சனைகள், நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட வந்து இப்போ கௌதம் அதானினா கும்பராசி தான் வந்து. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வருஷம் இருக்கும். ஒரு 10-12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ராசி வந்து மாட்டிடும். இந்த வருஷம் வந்து இந்த ராசியை போட்டு அது ரொம்ப கஷ்டப்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசி வந்துடும். இந்த வருஷம் வந்து அது வந்து மீனத்துக்கு வருது வந்து. வணக்கம் சார். வணக்கம்ங்க. ஸோ ஜென்ரலாகவே உங்ககிட்ட இப்போ எல்லாருமே தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். 2024 முடிய போகுது, 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஸ்டார்ட் ஆக போகும்போது இந்த ராசி தான்ப்பா இந்த வருஷம் அடுத்த வருஷம் பயங்கர வேற லெவலில் பண்ணும், ஹீரோ ஆஃப் த இயர் இல்லைனா ஸ்டார் ஆஃப் த இயர் மாதிரி இருக்கும். இல்லைனா இவங்களுக்கு இப்போவே ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறேன், அவங்களுக்கு கொஞ்சம் பேடாக தான் இருக்கும், ஸோ பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரியான ராசிகள்லாம் எது? குறிப்பாக இந்த ராசி பலனில் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம். வருட கிரகங்கள் அப்படின்னா வந்து குரு வந்து 12 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகும். அதே மாதிரி ராகு கேது வந்து 19 மாதத்துக்கு ஒரு தடவை, சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 அதாவது இந்த ராகு கேது பயிற்சி, குரு, சனி எல்லாமே வந்து இந்த வருஷம் ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அதனால் ஃபார்ச்சூன்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகும். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இயர் ரெண்ட் ஆகும்போது இருக்கணுன்றது இல்லை. மார்ச் 29, 2025 வந்து சனி பயிற்சி, மே 15 குரு பயிற்சி, மே 20 ராகு கேது பயிற்சி. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ மே 20க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 5 மாதம் எப்படி இருக்க போகுது, இல்லைன்னா மே 20க்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க நல்லா இருந்தவங்களுக்கெல்லாம் அப்படியே ரிவர்ஸில் நல்லா இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி முதல்ல கஷ்டப்பட்டவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் பார்த்தா இயர் எண்டில் ஓகோன்னு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு ராசி டாமினேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப ரேரு. கிட்டத்தட்ட அது சனியை வச்சு பார்க்கும்போது யார் ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் வந்து பொதுவாக ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம போயிடலாம். இப்போ ராசி வகையில் நம்ம போகும்போது எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். மேஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ஃபஸ்ட்டு ராசின்னும் போது பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு எல்லா வருஷமுமே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது அவங்களுக்கு. இந்த 2025 அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதை எடுத்தாலுமே சக்ஸஸ் கிடைக்கும். வேலையில் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். குறிப்பாக ரொம்ப வருஷமாக வீடு வாங்க முடியலையே, நம்ம வேணால் எப்போவாவது சொந்த வீடு வாங்கி போகமாட்டோமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ராஜயோகமாக அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அந்த இயர் எண்டு அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் வந்து வரக்கூடிய எந்த ஒரு பயிற்சியுமே அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாதகமாக இல்லை. 7.5 சனி ஆரம்பிக்க போது இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து அதனோட இம்பேக்ட் வந்து ரொம்ப இருக்காது. ஆனால் குரு வந்து மாறுறது மே 20க்கு அப்புறம் நல்லதை பண்ணாது. ஸோ மேசராசிக்காரங்க வந்து முதல் 5 மாதத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் நம்ம ரிஷபம் அவங்கள எடுத்துக்கும் போது அவங்களுக்குமே நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்பயுமே ஒருத்தர் சொல்லும் போது இப்படி இருக்கும், ஆனால் இப்படியும் கஷ்டங்களும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரேஞ்சில் நான் எப்பவுமே கேள்விப்பட்டிருக்கேன் ரிஷபம் பேசும்போது. ஸோ ரிஷபம்க்கு எப்படி இருக்கும் இந்த ரிஷபம் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு சோதனையான ஒரு விஷயத்தோட
ரொம்ப சோதனையாக தான் ஆரம்பிக்குது. எதை எடுத்தாலுமே மன உளைச்சல், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, விரக்தி எல்லாத்தையுமே என்னென்ன வேர்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலையில் இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து படிப்படியாக மே வரும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சிடும். ஜூன் ஜூலை வந்து அவங்க எக்கச்சக்கமாக இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தொட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடுவாங்க. இந்த இயர் முடியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. வருஷம் ஆரம்பிச்சப்ப இருந்தவங்க அவங்க எந்த லெவலில் இருந்தாங்களோ அதுக்கும் வருஷம் முடியும் போது இருக்கிற லெவலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப நெகட்டிவாக ஸ்டார்ட் பண்ணாலும் முடியும் போது ஓகோன்னு வரக்கூடிய ராசி வந்து ரிஷப ராசின்னு சொல்லலாம் 2025. அடடா, அவங்களுக்கு என்னன்னா ரஃப் ஸ்டார்ட்டாக இருந்தாலும் முடிவு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமாம், இன்கேஸ் சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்திருக்கலாம், இல்லை பிரேக்கப் ஆகிற அளவு கூட சுச்சுவேஷன் போயிருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி ஈஸியாக வந்து அவங்க எல்லாரும் அதை ரீகன்சில் ஆகி மறுபடியும் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி ஸ்மூத்தாகி வந்து வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நான் உடனே யோசிக்கிறேன் யாருடா ரிஷபம் நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு. சரி, மிதுனம்க்கு எப்படி இருக்க போகுது சார்? மிதுனம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பாட்டில் இருக்குது. மிதுனம் வந்து ஏன்னா குரு வந்து இப்போ வந்து 12ல் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து மேக்கு அப்புறம் வந்து ஜென்மத்துக்கு போயிடும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் தான் 2025 இருக்க போகுது. முதல் 6 மாதம் ஒரு ஆவரேஜாக இருக்கும். மேபி ஜனவரி நல்லா இருக்கலாம், அதுக்கப்புறம் பிப்ரவரியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இயர் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க அவங்க வந்து. ஸோ குறிப்பாக வந்து பணப்பிரச்சனை வரலாம், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மிதுனம்க்கு. ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்க வந்து கொஞ்சம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் 2025 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் எது பண்ணதாக இருந்தாலுமே. என்ன சார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறீங்க? சரி, ஓகே. அது மெயினாக வந்து குறிப்பாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ வீடு வாங்கணும்னு சொல்லி இப்போ பில்டர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து இந்த இயரில் வந்து டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பில்டருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு, இந்த வருஷம் முடியாது சார், அடுத்த வருஷம் தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி பணம் வந்து எங்கேயாவது அது முடங்கி போய்டும். பணம் அவங்களோட பணம் தான், வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அது வந்து அதை விட்டு வெளியில் வர முடியாமல் முடங்கி போகக்கூடிய காலமாக இருக்க போகுது மிதுன ராசிக்கு. கடகம்க்கு எப்படி இருக்க போகுது? கடகம்க்கு வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அது வந்து நல்ல இம்பேக்டை கொடுக்கும். அடுத்தது சனி வந்து விலகிடுது, அவங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகிடுது, அதனாலே நல்ல பலன்கள் வரும். நடுவில் இந்த வருஷத்தோட மார்ச் ஏப்ரல் மே வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன், ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதித்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு போய் வந்து நிற்கும். வந்து அதாவது ஒரு எவர் இயர்ந்து மேலே போயிட்டே இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு பீக் வரும் இல்லையா, இதுதான் நம்மளோட பீக் அப்படிங்கிறது வந்து. அதுக்கப்புறம் ஒரு டவுன் ஆகிட்டு தான் அடுத்தது மேலே போக முடியும். அது மாதிரியான ஒரு பீக் அவங்களுக்கு செட் ஆகிறது வந்து இந்த இயர் ஒரு ஏப்ரல் மே கிட்ட வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வந்து அந்த என்னதான் வந்து அஷ்டம சனி வளர்னாலும் குருபலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷங்கள் வந்து கொஞ்சம் சோதனையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு மே மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிற அளவுக்கு நிறைய கொடுத்துரும். குரு 11ல் இருக்கும்போது லாபஸ்தானம்னு சொல்லுவோம், அதனால் பணவரத்து வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது அவங்க லைஃப்பில் வந்து இந்த அளவுக்கு காசு பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு காசு வர அளவுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் தான். இயர் எண்டு அதாவது செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய பிரச்சனைகள் உடனே வந்துடாது, செலவு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல வருஷம் தான் அவங்களுக்கு வந்து. சூப்பர். அப்போ சிம்மம்க்கு வந்து இப்போ வந்து களத்திர ஸ்தானத்தில் சனி இருக்குது. ஸோ வந்து தேக ஆரோக்கியம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து. அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் இருக்கும். வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வேலையிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனையோடு தான் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சனி வந்து 8க்கு போனாலுமே அது அஷ்டமத்து சனின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லலாம், வந்து அது அஷ்டமத்து சனி வந்துட்டாலே ரொம்ப படுத்தி எடுத்துருன்னு. ஆனால் இந்த வருஷம் அதாவது 2025 சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியால் பாதிப்புகள் கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் ஒரு சந்தோஷம் தான். இந்த ஸ்டார்டிங்கில் அதாவது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏற்படுற அந்த முதல் 5 மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த செட்பேக் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து வருஷம் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் சரியாயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சூன் ஃபேஸாக மாறிடும். ஸோ மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த இது எல்லாத்தையுமே கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை தேக ஆரோக்கியமே அஃபெக்டாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை விட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வருவதற்கான சான்ஸ் வந்து கண்டிப்பாக மே மாதத்துலேருந்து இருக்குது. வேலையிலையும் கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம். அதாவது ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அப்புறம் அந்த ப்ரொமோஷனை திருப்பி எதாவது டிமோட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து குறைஞ்சிருக்கும். இந்த முதல் 6 மாதத்துலேயோ இல்லை இந்த லாஸ்ட் 6 மாதம், அதாவது 2024 லாஸ்ட் 6 மாதமும் அப்படி தான் இருந்திருக்கும்.
அடுத்த 2025 ஆரம்பிச்சு வர ஒரு 4 மாதமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் ரீகெயின் ஆகி மறுபடியும் ஒரு டாப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு சிம்மராசிக்கு நல்லா இருக்கு. அப்போ கன்னி ராசி எப்படி இருக்கும்? இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லுங்க, என் ராசின்றதுனால. கன்னிராசிக்கு ஒரு உண்மையிலுமே சந்தோஷமான விஷயம்தான். இதே இது நீங்கள் 2024ன்னு கேட்டிருந்தீங்கன்னா சரியாக சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ வந்து நல்லா இருக்கு. குறிப்பாக வந்து இப்போ சனி பகவான் வந்து 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதால எதிர்ப்புகளே இருக்காது. ஸோ எதை எடுத்தாலுமே ஈஸியாக மேலே போயிட்டே இருக்கலாம். பிப்ரவரியில் வந்து பாக்கியஸ்தானத்தில், அதாவது 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது வந்து கன்னிராசிக்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எதை எடுத்தாலுமே ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். மேரேஜ் ஆலேன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, அதாவது ரொம்ப அவங்களுடைய பர்ஃபெக்ட் மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருவாங்க. என்கேஜ்மெண்ட் இது மாதிரி நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். வீடு வாங்கணுன்றதும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயமும் உங்களுக்கு வந்து நடந்துடும். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு நல்ல ஃபார்ச்சுன்ஸ் இருக்கும். அது திடீர் ஆகக்கூடிய அளவுக்கான ஒரு ஃபார்ச்சுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு முதல் பாதியில் நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் பாதிச்சிடாது. மே மாதத்துக்கு அப்புறம் குரு 10ல் போனால் கூட அவ்வளோ தூரத்துக்கு பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா சனி வந்து திருப்பி 7க்கு போயிட்டு திருப்பி வக்கரமாகும்போது நல்லதை பண்ணிடும். அதனால் கன்னிராசிக்கு இந்த இயரவே ஓரளவுக்கு எல்லா மாதமே நல்லா 1-2 மாதங்கள் சொல்லலாம். ஆனால் பொதுவாக வந்து கன்னிராசிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் சார், நல்லா சொல்லியிருக்கீங்க. ராசிக்கு அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி இல்லை, ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங், அதாவது லாட்ரி விசமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு கூட இருக்கும். இல்லை இப்போ புதுசாக கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, லிவரேஜ் ட்ரேடிங்னு, அவங்க எல்லாருக்கும் இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வந்து நல்ல ஃபார்ச்சுன்ஸ் கிடைக்கும். ஓகே சார். துலாம் ராசி வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 8ல் குரு, 5ல் சனி, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லலாம். இப்போ அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னா, அவங்க என்ன ப்ராப்ளம்ன்றது வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு குமுறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டு, இல்லை ஆன்சைட்டி, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. குறிப்பாக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து வெளியில் சொல்ல முடியாத ப்ராப்ளங்களாக இருக்கும். யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார சண்டே இருக்கலாம். ஆனால் அது வந்து வெளியில் ஈஸியாக ஷேர் பண்ணிட முடியாது. ஏன்னா பேர் இதுவாகிடுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல அவங்கள அவமானப்படுத்தலாம். ஆனால் வீட்டில் இருக்க பிரச்சனை அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு வந்து வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வெளில சொல்லாமல் இருக்கலாம். இது மாதிரி எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகளும் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அவங்க மொத்தத்தில் ரொம்ப ஒரு சோதனையான காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இது வருஷத்தோட ஆரம்பம் தான். ஆனால் இந்த வருஷத்தோட ஒரு பியூட்டியே வந்து எப்படி ஆயிருக்குதோ அது மாதிரி முடியாது, அப்படியே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு மே மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஜூனில் வந்து ஓரளவுக்கு ப்ராப்ளத்தை வெளில வந்துட்டோம். ஆனால் நமக்காக நடக்குது, இது மாதிரி நல்லது நடக்காதே அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதை விட்டு அவங்க வெளில வந்திருப்பாங்க. அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரெல்லாம் டக்குன்னு எல்லா ப்ராப்ளமும் சரி பண்ணி ஆரம்பித்து மேலே போக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது பண பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவாங்க. இந்த ஆன்சைட்டிலேருந்து இப்போ மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர், வந்து டிப்ரெஷனுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு க்ளீனாக லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். ஸோ துளாராசிக்கு இன்னொரு ஸ்பெஷலாக என்னென்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2026 மற்றும் 27 நல்லா இருக்கு. ஓகே, வாவ். ஸோ வரிசையாகவே நல்லா இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சூன் ஃபேஸ் அவங்களுக்கு வந்து. ஏன்னா சனி பயிற்சி வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 2.5-3 வருஷத்துக்கு நல்லதை பண்ணும். குருவோட இந்த டிரான்சிட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய, மே 15க்கு அப்புறம் வரக்கூடிய 3 டிரான்சிட்டும் நல்லா இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா 2026, 27 நல்லா இருக்குன்னு சொல்லலாம் வந்து. ஸோ இந்த முதல் 4 மாதத்தை மட்டும் ஓடிட்டாங்கன்னா அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு கவலையே கிடையாது. அதான் அது முன்னாடி வாட்டிட்டதுனால இப்போ வந்து ஓகே, சோதனைக்கு பிறகுதான் சாதனைங்கிற மாதிரி தான் அது. ஓகே. ஸோ அண்ட் தென் விருச்சிகம் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்கு வந்து இந்த இயர் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, அடுத்து மிடில், அதுக்கப்புறம் மறுபடியும் மாதிரி ஏறி இறங்கும் வந்து. ஸோ ஜனவரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ப்ராப்ளத்தோடு இருக்கலாம். ஆனால் பிப்ரவரி, மார்ச் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா ப்ராப்ளம் விட்டு வெளில வந்துடுவாங்க, டக்குன்னு மேலே வர மாதிரி இருக்கும். ஏப்ரல், மே இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்னா, அந்த முதல் 5 மாதத்தில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கிடைக்கும். ஃபைனான்ஷியலாக அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும். வேலையில் மாற்றங்கள் ஏதாவது ஏற்படணும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த இதுவும் கிடச்சிரும். ப்ரமோஷனும் கிடச்சிரும். ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட் 6 மாதத்தில் கிடச்சிரும். ஆனால் அந்த செகண்ட் 6 மாதம் இருக்கு இல்லையா, ஜூன்லேருந்து வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி, அந்த பயிற்சிகளுக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா
ஆன்சைட்டி, அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதுதான் விருச்சிகத்துக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு படுத்த ஆரம்பிக்கும் வந்து. ஸோ அதனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து அவங்க வந்து கெரியர் ஃபைனான்ஸில் செட்டில் ஆகிட்டு, செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க மற்றதை விட்டுறணும். அது கெரியர் ஃபைனான்ஸை விட்டுட்டு குறிப்பாக வந்து அவங்களுடைய ஹெல்த்து, மெயினாக வந்து எமோஷ்னல் ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப் இதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த இயர் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வருஷம் இருக்காதுண்ணா. மோஸ்ட்லி அதை விட்டு வெளில வந்துடுவாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ அதை விட்டு வெளில வந்துடுவாங்க. அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப் வந்து செகண்ட் ஹாஃபில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிள்ளைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்தால் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது விருச்சிகம் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்க கையில தான் இருக்கு. அவங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப் செகண்ட் ஹாஃபில், அதுவும் ஜூனுக்கு அப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரும். ஓகே, அது நம்ம கையில தான் இருக்கு, அப்போ பார்த்துக்கிறது இல்லையா? சரி, ஓகே, ரைட்டு சார். தனுஷ் எப்படி இருக்க போகுது? தனுஷுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபார்ச்சூன் பேஸில் தான் போயிட்டுருக்காங்க. சரிண்ணா, 7.5 சனி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அது இப்போ இல்லை, ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதனால் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கும். இப்போ குரு 6ல் இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனால் பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. ஸோ தனுஷ் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த ஒரு 3-4 மாதம் மட்டும் கொஞ்சம் படுத்து அவங்களுக்கு வந்து அது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் இருக்காது. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை மட்டும் அவங்க கரெக்டாக அது பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. அடுத்தது வந்து ஹார்ட் பல்பிட்டேஷன்ஸ். இப்போ கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஸோ அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எடுத்து பார்த்தா கூட வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க கோவிட்க்கு அப்புறம். ஸோ குறிப்பாக இவங்களுக்கு வந்து இந்த முதல்ல ஒரு 4-5 மாதத்தில் இல்லை மேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீரியடில் வந்து அந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் இல்லை. இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, பேசிக் நம்பர்ஸ், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் லெவல்னால் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஹார்ட் பல்பிட்டேஷன் கொடுக்கும். அது மூலமாக சில ஹார்ட் டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது டெம்பரவரி தான், அது 2-3 மாதம் தான். இதை தாண்டிட்டாங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் அவங்களுக்கு டைம் மறுபடியும் நல்லா இருக்குது. மறுபடியும் கலத்திர ஸ்தானத்தில் குரு வர்றதுனால ஹெல்த் ப்ராப்ளம் எவ்வளோ பெரிய ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஈஸியாக கிளியர் ஆகிடும் வந்து. ஸோ சின்ன மெடிக்கேஷன், அது ரொம்ப சிம்பிளாக ஒரு சர்ஜரி போகணுன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருப்பாங்க. ஒரு ஏப்ரல் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ஜரி போகணும், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜூனில் போய் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் இப்போ நார்மல் ஆகிடுச்சு, இப்போ சர்ஜரி தேவையில்லை, மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டைம் டக்குன்னு மாறிடும். ஜூனில் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே தனுசு ராசிக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக தான் இருக்குது. மகரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா 7.5 சனி வந்து முடிகிற தெருவாயில் இருக்குது. 7 வருஷமாக 7.5 சனி போயிட்டுருக்கு. ஸோ மகரம் வந்து ரொம்ப ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கலாம் அவங்களுக்கு வந்து, மே ஜூனில் கொஞ்சம் கிடச்சிருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு டெம்பரரி தான். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பேக்கில் போயிருக்கும். 2025 வந்து 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. குருபலமும் இருக்குது. அதனால் இந்த ஹோல் இயர், அதாவது 2025 வந்து ஏதாவது ஒரு ராசி வந்து ரூல் பண்ணுமான்னு கேட்டிங்களா, இவங்க தான் வந்து எதை தொட்டாலும் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து அது வந்து மகரத்தை சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து 7.5 சனி முடிகிறதால சனியோட பலம் வந்து இந்த வருஷத்தோட ஏப்ரல்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கும். குருவோட பலம் வந்து வருஷத்தோட ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால் ஒரு 12 ராசிலையுமே அதிக பலத்தோடு இருக்கக்கூடிய ராசி வந்து மகரம் தான். ஆனால் இன்னும் அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஃபுல்லாக எஃபெக்டிவாக ஸ்டார்ட் ஆகலை. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த இயர் எண்ட் ஆகும்போது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, இந்த வருஷம் வந்து ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு 2019க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு வருஷம் 2025 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2020, 21, 22, 23, 24 கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நடந்துருக்கலாம். பட் அதுவுமே அந்தளவுக்கு நிறைய பேருக்கு பலன் நல்லா கொடுக்கல. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மகரத்துக்கு வந்து நல்லாயிருக்கு. அவங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் 2026, 27 அந்த வருஷமும் நல்லாயிருக்கு. சூப்பர் சார். அட்லீஸ்ட் அவங்களுக்கு இப்போவாது நல்லது நடக்குதே. அது ரொம்ப வருஷம் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை விட்டு வெளில வருது. இதே மாதிரி தான் துலா ராசிக்கும் அவங்களும் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு ரிலீஃப் கிடைக்காது. அது மாதிரி பல வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டால் அதுக்குரிய எனர்ஜி வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கும். கும்பம்க்கு எப்படி இருக்கும் சார்? கும்பம் வந்து ஒரு சோதனையான காலகட்டம் தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பாவம் 7.5 சனியோட பீக்கில் இருக்காங்க. அதுவும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் வந்து. ஏன்னா வந்து பல விதத்துலேயும் பிரச்சனைகள். நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட வந்து இப்போ கௌதம் அதானின்னா கும்பராசி தான் வந்துனா. ஸோ
நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பர்சனல் லைஃபாகவும் இருக்கட்டும், இல்லை கரியராக இருக்கட்டும், இல்லை ஃபைனான்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே அவங்கள வந்து போட்டு படுத்தி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் இருக்கும். ஏப்ரல் மேலே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஜூனில் வந்து குருபலம் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 60-70% ப்ராப்ளம் சரியாயிடும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கும் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஃபார்ச்சூன் ஃபேஸ் அப்படின்றது வந்து அப்போ சொல்லலாம் வந்து அவங்களுக்கு. ஜூனுக்கு அப்புறம் அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து ஒரு 80% குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அவங்களுக்கு சில பேருக்கு வேலை போயிருந்துருக்கலாம். ஸோ வேலை போயிருந்தால் கூட திருப்பி வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க, வேலையே கிடைக்காது. அவங்க சேலரி கட் வந்து ஓகே எனக்கு 70% சேலரி, அது 30% சேலரி கட் எடுத்துகிட்டு 70% சேலரி அந்த லாஸ்ட் டைம் வாங்கினதோட குறைஞ்சி சேலரி கட் எடுத்துகிட்டு வேலை கேட்பாங்க, அதுவும் கிடைக்காது. சரி ஒருத்தவங்க 50% சேலரி கட்டுக்கு எடுத்து வேலைக்கு போனால் அந்த இடத்துலையும் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே நல்ல வேலை கிடச்சிரும். நல்ல ஒரு அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு ஊதியத்தோட ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிரும். அதனால் அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பீரியட். ஆனால் 7.5 சனியோட பீக் வந்து அவங்களுக்கு இந்த பிப்ரவரி, மார்ச்சோட முடிஞ்சிடும். அதுதான் அதனுடைய பீக். அட்லாஸ்ட் மீனம்க்கு எப்படி இருக்கும்? மீனராசிக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா ஒவ்வொரு ராசியுமே அடுத்தடுத்த ஒரு ஃபேஸில் தான் வந்துட்டுருக்கோம். இப்போ மகரம் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, கும்பம் வந்து அடுத்த சைக்கிள், அடுத்தது மீனம், இப்போ என்ன வரிசையாக ஒவ்வொன்றா வந்துட்டுருக்குது. ஸோ சனி வந்து மீன ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் கிடையாது வந்து. இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயத்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக தான் இருக்கும். குருபலம் வந்து அவங்களுக்கு வந்து 3-4 தான் செஞ்சிருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே. ஸோ குருவாலேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்காது. அவங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று. அடுத்தது வந்து வேலை பார்க்குற இடத்துல வேலைச்சுமை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க மேனேஜரோட முறைச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலை போயிடும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க இந்த வருஷம். இதை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறதுனா இல்லை. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வருஷம் இருக்கும். ஒரு 10-12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ராசி வந்து மாட்டிடும். இந்த வருஷம் வந்து இந்த ராசியை போட்டு அது ரொம்ப கஷ்டப்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசி வந்துடும். இந்த வருஷம் வந்து அது வந்து மீனத்துக்கு வருது வந்து. அவங்களுக்கு அவங்க இதை வந்து எப்படி அவங்க ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணலான்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கணும். எப்படி நான் இந்த வருஷம் ஒரு ப்ரொமோஷன் வாங்கிடுவேன்னு சொல்லி ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்களுக்கு வேலையை தக்க வச்சுக்கிறதே பெரிய கஷ்டங்கிற மாதிரி கிரக நிலையில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் வாங்கணுமேன்னு சொல்லி அவங்க வந்து ட்ரை பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது, ஏமாற்றங்கள் தான் வரும். ஸோ அதை குறைச்சிக்கிட்டாங்கனாலே அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக வேலை பார்க்குறத அவங்களே குறைச்சிப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் எப்படி ப்ரொமோஷன் கிடைக்க போகிறதுலன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை குறைச்சிடுவாங்க. ஸோ இதனால் வந்து ஹெல்த்தும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பொறுமையாக இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தையும் அவங்க வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது தேவையில்லாமல் பணத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். ஏன்னா அந்த பணம் லாஸ் ஆகி பணத்தினால மறுபடியும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிட்டு இந்த வருஷத்தை எப்படியாவது ஓட்டினா போதுன்னு நினச்சிட்டாங்கனாலே அவங்களோட ப்ராப்ளம் அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு 70-80% வந்து ப்ராப்ளம் குறைஞ்சிரும். இருக்கிறத வச்சு அப்படியே. ஆமாம், எல்லா வருஷமும் எல்லாருக்கும் நல்லதை பண்ண போகிறது இல்லை. ஒரு வருஷம் ஒரு ராசிக்கு நல்லதை பண்ணும், ஒரு வருஷம் ஒரு ராசிக்கு நல்லதாக இருக்காது. ஸோ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான வருஷமாக தான் இருக்குது. ஓகே சார். இப்போ சில பேர் நம்ம பார்க்கும்போது நியூ பிகினிங்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து புதுசாக கல்யாணம் ஆகலாம், இல்லை அரசியலுக்கு புதுசாக வரலாம். ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த ராசி வந்து இந்த வருஷம் மேபி அரசியல்லையோ இல்லைனா அந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே இப்போ வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அரசியலில் இந்த ராசிகளுக்கு நல்ல ஜாக்பாட் அடிக்க போகுது, இல்லைனா சினிமா துறையில் இருக்காங்கன்னா சினிமா துறையில் இருக்கிற இல்லை ஹீரோயின்ஸ்க்கு இந்த ராசி இருக்கிறவங்களுக்கு பீக் கிடைக்க போகுதுன்னா அது எந்த ராசிகள்? கலைத்துறைன்னு பார்த்தீங்கன்னா மகரம் நல்லாயிருக்கும். அது பெரிய பிரேக் த்ரூ கொடுக்கக்கூடிய ஒரு ராசிகள்னு பார்த்தீங்கன்னா மகரம் நல்லாயிருக்கும். துலா ராசிக்கு அது ஸ்டார்ட் மகரம் வந்து இந்த ஹோல் இயரே நல்லா 2025 ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து தனுஷும் பரவாயில்ல, தனுஷு நல்லாயிருக்கும். துலா ராசி வந்து செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியட் வந்து துலா ராசிக்கு நல்லாயிருக்கும். கன்னிக்கும் இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம் தான் உங்கள் ராசி. ஸோ சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு எல்லா மாதமே நல்லா தான் இருக்குது வந்து அவங்களுக்கு. கவனமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் வந்து லேட் பிக்கப்பாக இருக்கும். லேட் பிக்கப்னா இந்த வருஷம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப படுத்திடும். அந்த ஃபேஸில் தான் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அரசியல் துறைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஒரு ஃபார்ச்சூன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஃபார்ச்சூன் தான் கொடுக்க போகுது.
ஏன்னா இந்த 2025 ஒரு பெரிய ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே ஒன்றும் வரல. அதனால பெரிய அளவு பாதிப்புகள் வந்து வரப்போகிறது இல்லை. இது வந்து என்னென்னா அடுத்த அதாவது ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய டிரான்சிட்டை வச்சு தான் அரசியல் மாற்றங்கள்ன்றது வந்து இருக்கும். அதனால இந்த முதல் 6 மாதம் முதல் 4 மாதத்தை விட்டுறேன் நான். அதில் எப்படி இருக்க போகுதுன்றதை விட்டு அடுத்த அதாவது ஜூன் 2025க்கு அப்புறம், ஏன்னா அந்த டிரான்சிட்டில் தான் எலெக்ஷன் நடக்க போகுது. குருவோட டிரான்சிட்டில் தான் எலெக்ஷன் நடக்க போகுது. 2026ல் எலெக்ஷன் வந்துடும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இருக்கிற கட்சி தலைவர்களே வந்து அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு வந்து மிக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து இப்போ நல்லா இருக்குது, ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது 2025 ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குது. ஆனால் அந்த இயர் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக இல்லை. ஏன்னா 12ல் குரு இருக்கும்போது சில ஏமாற்றங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு இந்த அரசியலில் புதுசாக வந்திருக்கிறதுனால இது வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸாக தான் இருக்க போகுது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து. ஓகே சார். ஸோ இப்போது ஜென்ரலாக இந்த மேரேஜஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, எந்தெந்த மேரேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் இவங்க மேரேஜ் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் த்ரூ அவுட் அப்படின்னா அது எந்தெந்த ராசிகள்? முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது கண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து நல்லா இருக்குது. அடுத்தது மகரம் நல்லா இருக்குது. ஸோ மேரேஜுக்கு வந்து அவங்க புதுசாக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ இவங்க 2 ராசிக்கு வந்து அது ஒரு 4-5 வருஷமாக பார்த்தே நடக்கலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த 2 ராசிக்காரங்களுக்கு வந்து நடந்துடும். மிச்ச ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பலத்தை வச்சு சொல்லுவோம் பலங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறது. ஸோ குரு வந்து அது முதல் பாதியிலையும் ஒருத்தங்களுக்கு இன்னொரு பாதியில் ஒருத்தங்களுக்கு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும் வந்து. ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ணி சொல்லணும்னா மகரம் கும்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் ராசிகள்லாம் சொல்லும் போது சில ராசிகள்லாம் வந்து நல்லா சொன்னீங்க, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து சில ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் படுத்தும் இந்த வருஷம் வந்து நிறையா மெடிக்கல்லாம் சொன்னீங்க, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்லாம் இருக்கட்டும், இல்லைனா பண வரவு, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னீங்க. இதுக்கெல்லாம் ரெமெடிஸ் என்ன சார்? என்ன பண்ணால் பரிகாரங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த இப்போ ரெமெடிஸ்னு வரும்போது 2 விதமாக இதை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட், அடுத்தது வந்து என்ன ஆக்சுவலாக ரெமெடிஸ் பண்ணணுங்கிறது. ஸோ ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது இப்போ ஹெல்த் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்கனாக்கா இப்போ ஃபார் இப்போ சனி வந்து இந்த பொசிஷனில் இருக்குது, அதனால் ஹெல்த் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா அவங்களோட டைம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்களோட பேசிக் செக்அப் பண்ணாலே சரியாயிடும். ஏன்னா இந்த மாதிரி டைம் இருக்கிறப்ப வந்து பேசிக்காக வந்து கொலஸ்ட்ரால் என்ன இருக்குது, இல்லை சுகர் லெவல் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இப்போ மேஜராக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அது வந்து காமிச்சு கொடுத்துரும் வந்து. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கேஷன் சாப்பிட்டாலே ப்ராக்டிக்கலாக அதை வந்து சரி பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட டெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு போகிறாங்க வந்து. ரெகுலராக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணவங்களுக்கு கூட என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிற அந்த ஒரு லெவலாவது தெரியும், கொலஸ்ட்ரால் என்ன லெவலில் இருக்குன்னு தெரியும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறது. இதே மாதிரி டைம் சரியில்லை அப்படிங்கிறப்ப வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட வேணாம், கேம்பிளிங் பண்ண வேணாம். அதுவும் கிரிப்டோ கரன்சிலாம் லிவரேஜில் ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ யூஎஸ்லனா எங்களுக்கு வந்து லிவரேஜ் ட்ரேடிங் வந்து கிரிப்டோவில் கிடையாது, பட் ஆனால் இங்கே இந்தியாவிலாம் லிவரேஜில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறப்போ வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். டைம் சரியில்லைன்னா இருக்கிற மற்ற காசையும் அப்படியே ஒரே நாளில் எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியது வந்து டைம் நல்லா இல்லாதப்ப பண்ண வேணாம். லாட்ரி இதுவும் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து டைம் சரியில்லைன்னா அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டைம் சரியில்லைன்னா எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு மேனேஜரோட கூட இருக்கவங்களோடையும் அனுசரித்து போகிறது வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இது எல்லாத்தையும் அவங்களால வந்து பண்ண முடியும். அடுத்து ஆக்சுவலாக ரெமடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு குலத்துக்குமே ஒரு குலதெய்வம் இருப்பாங்க. இப்போ கருப்பர்னு சொல்கிறோம், இல்லை அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து ஒரு குலதெய்வம் இருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல இருக்காங்க வந்து. ஸோ குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம். அது பண்ணிட்டாலே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதுலேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடச்சிடும். அதாவது பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். இது வந்து அவங்க கோயிலுக்கு போய் பண்ணலாம், அது ஒன்று. அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு வந்து முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிட்டாலே போதும் வந்து. இப்போ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து தர்ப்பணம் பண்ணணும், இல்லை வந்து அந்த மாதிரி அது வந்து இப்போ அதுக்குன்னு ஒரு அதிகாரங்கள் இருக்குது. அதாவது குடும்பத்தில் மூத்தவர்கள் இருக்கும்போது அவங்க தான் பண்ணணுன்றதெல்லாம் இருக்குது. நார்மலாக எல்லாரும் பண்ணக்கூடியது வந்து அமாவாசை அன்னைக்கு சாயந்தரம் விளக்கேற்றி பொதுவாக சாமி கும்பிட்டு அவங்களோட முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிட்டாலே போதும். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ண வேணாம். இது பண்ணிட்டாலே அவங்களுக்கு இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு மன வலிமையும் ஒரு பாதுகாப்பும் அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெமெடிஸ்லாம் பண்ணோன்னா எல்லாருக்குமே இந்த இயர் வந்து நல்ல இயராக அமைய வாழ்த்துக்கள். அண்ட்
தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. தேங்க்ஸ் வணக்கம். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.